வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல, ஆர்ஆர்பி டெக்னீஷியன், அதில் சிக்னல் அந்த சிலபஸில் இருக்கிற பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற சிலபஸில் வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னா 35 மார்க் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னா 35 மார்க். மொத்தம் இருக்க கொஸ்டினே 100 மார்க்கு. மொத்த கொஸ்டினே எவ்வளோ உங்களுக்கு 100. அதில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுலேயே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வரும்னா 35. மெஜாரிட்டி ஆஃப் மார்க் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா இதில் தான் வரும், 35 மார்க். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இது வந்து ஒரிஜினலாக இருக்க நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்தது. அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நான் பிரித்து போட்டே காமிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத பார்ப்போம். திருப்பி என்ன பண்ணுவேன், நான் தனித்தனியாக 3 பார்ட்டாக பிரிச்சிருவேன். இதுக்குள்ளே 3 சப்ஜெக்ட் வருது. இதுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் வருது அப்படின்னா 3 சப்ஜெக்ட் வருது. என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபிசிக்ஸ் வருது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன வருது அப்படின்னா ஃபிசிக்ஸ் வருது. செகண்ட் ஒன் என்ன வருது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் வரும். தேர்டு உங்களுக்கு என்ன வரும்னா எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, செகண்ட் ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல், தேர்டு ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ். எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ் அப்படின்றது இங்கே ஆரம்பிக்கும். இந்த கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு எதெல்லாம் ஃபிசிக்ஸ்குள்ளே வரும் அப்படின்னா, நார்மலாக யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்டு, மாஸு, வெயிட்டு, டென்சிட்டி, பவரு, அதுக்கப்புறம் எனர்ஜி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹீட் அண்டு டிரான்ஸ்ஃபர், டெம்பரேச்சர், இதெல்லாம் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா நார்மலாக ஃபிசிக்ஸ்குள்ளேயே வந்துடும். அதில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக ஃபிசிக்ஸ்லேயும் வரும். எதில் வரும்? எலக்ட்ரிக்கல்லையும் வரும். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா ட்ரிபிள் படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியை தான் படிப்பீங்க. ஃபிசிக்ஸ்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட் வரும். அதனால் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல்குள்ளேயும் வரும். நம்ம இதை எலக்ட்ரிக்கல் பார்ட்டாக வச்சுக்குவோம். இதை செகண்ட் பார்ட்டை எலக்ட்ரிக்கல் பார்ட்டாக வச்சுக்குவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பார்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டினா என்ன, அப்புறம் மேக்னட்டிசம், அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். எது வரையும் சார் வரும் அப்படின்னா நார்மலாக இந்த மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற டைட்டில் வரையும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரிபிள் பார்ட்டு வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் எங்கே வரும் அப்படின்னா இங்கேருந்து வரும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட்டு, பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஈஸி பார்ட். ஸோ சிலபஸ் நான் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸு. நோட் பண்ணிக்கோங்க, இப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல். தேர்டு பார்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் சிலபஸை. இந்த சிலபஸை நீங்கள் படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து ஃபிசிக்ஸை முடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரிக்கல் முடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு ஈஸி முடிக்கணும். இல்லை சார் நான் தனி எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், எலக்ட்ரானிக் செகண்ட் படிக்கிறேன், ஃபிசிக்ஸை தேர்டு படிக்கிறேன்னு படிச்சுக்கலாம். ஆனால் ரெண்டையும் என்ன பண்ணிடக்கூடாது, இதுக்குள்ளே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே மைக்ரோ ப்ராசஸர் நான் இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன் எலக்ட்ரிக் சார்ஜ், அதுக்கப்புறமேட்டு யூனிட், இப்படின்னு மாற்றி படிக்கூடாது. படித்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே முடிக்கணும், எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக முடிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் 3 பார்ட், அந்த 3 பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற எலக்ட்ரானிக்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு தனியாக எலக்ட்ரிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு அப்படி 3 பார்ட்டையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மெட்டீரியல் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளமான கீழே வந்து அதுக்கான கான்டாக்ட் இருக்கும், கால் பண்ணி தேங்க்யூ.